சிஸ்கா சீகா ஆகவே ஐயா. வணக்கங்க. இன்னைக்கு 50 ஆண்டுகள் சினிமாவில் கேமராமேனாக, ஒளிப்பதிவராக, ஒளி ஓவியராக பணியாற்றிய அண்ணன் தெல்லை பாஸ்கரை சந்திச்சு அவரோட அனுபவத்தை பத்தி கேட்க போறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். இந்த சினி பஜார் இதை நான் நிறைய பார்த்துருக்கேன். நல்ல பயனுள்ள தகவல்கள் நிறைய வருது. அதில் நானும் என்னுடைய கருத்தையும் சொல்லக்கூடிய இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு முதல்ல நான் உங்கள் இதுக்கு நன்றியும் வணக்கத்தையும் சொல்லிக்கிறேன். திரைத்துறையில கேமராமேனா பயணிக்கிறீங்க, வாழ்த்துக்கள், பாராட்டு. அப்புறம் அந்த நடந்த பாதைகளை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதான் எல்லாரும் சினிமா துறைக்கு வரணும்னு பிரியப்பட்டு வருவாங்க. நமக்கு அந்த எண்ணத்துல வரல. நான் வந்து ஏர்போர்ட்ஸ்ல இல்லாட்டினா ஷிப்ல அப்படி பண்ணணுன்ற எண்ணத்துலதான் வந்தவன். வேலை கிடைக்கல. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாருக்கும் வேலை எதிர்பார்த்த மாதிரி அமையாது. ஒரு உதவி இயக்குனர் ஒரு இவர்கிட்ட திருலோச்சந்திரம் மற்றவங்க கிட்ட எல்லாம் பணியாற்றினவரு. அவர் என்ன சொன்னாருன்னா, தற்சமயத்துக்கு சும்மா இருக்கிறத சினிமா துறையில வந்து கேமராவில் சேர்த்து விடுறேன், செய்யுங்க. அது இப்போதைக்கு பெரிய பலன் இருக்காது, வருங்காலத்துல நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன் அது கேமரா தான் எடுத்தாரு, உங்களுக்கு நடிக்க சொல்லலையா? இல்ல நான் பேசிக்கலி குழந்தை நட்சத்திரமா இதுல நடிச்சுக்கிட்டு இருந்தேன். பக்தன் மார்க்கண்டையான்னு ஒரு படம், அதுல தங்கவேலுக்கு பையனா வருவேன். அப்புறம் ஒரு தெலுங்கு படத்துல ஒரு ஹீரோயினிக்கிட்ட இந்தியாவும் நடிச்சிருக்கேன். அது அடிக்கடி ஷூட்டிங் கூட்டு போறதுனால படிப்பு கெடுதுன்னு அம்மா அப்புறம் சொந்த ஊருக்கு கூட்டு போயிட்டாங்க. திரும்பி வரும்போது அது என்னவோ கலைத்துறையில வரணும்னு கேமராவில கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. அப்போ வாசு ஸ்டுடியோ 72 அப்ப வாசு ஸ்டுடியோன்னு வாசு மேனன் அவர்களுடைய ஸ்டுடியோ, அதுல கொண்டு போய் சேர்த்து விட்டாங்க. அப்போ துணைவன் தமிழ்ல ஓஹோன்னு ஓடிட்டு இருந்த ஒரு படம், அத ஒரு தெலுங்கு ஹிந்தில எடுத்தாங்க. அதுல ஷர்மிளா டாகூர், ராஜேஷ் கண்ணா ஹிந்திக்கு, இந்த ஏவிஎம் ராஜனும் விஜய் இவங்களும் சௌகார் ஜானகி நடிச்ச ரோல்ல அங்க அவங்க 2 பேரும். தெலுங்குல என்டிஆர் ஜமுனா அந்த படம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. நல்ல அற்புதமான பீம் சிங் சார் டைரக்ஷன். அதுக்கு செட்லயே நம்ம அழுவும் போது அங்க செட்ல இருந்தவங்கள அழுதாங்க. அந்த அளவுக்கு உணர்ச்சி அவர் கூட எல்லாம் பணியாற்றது எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு கேமரா உதவியாளரா தான். ஓகே, ஃபர்ஸ்ட் போயிட்டு கேமரா டிபார்ட்மெண்ட்ல என்னத்த நீங்க கையாண்டீங்க? அதுதான் இப்ப என்னன்னா, கேமரா படிக்கிறதுக்குன்னு இப்ப இது இருக்கு, இன்ஸ்டியூட் இருக்கு. அங்க அப்பயே 5 லட்சம் படிச்சு பண்ணோம். ஆனா எனக்கு என்னன்னா, தொழில் ரீதியா, அதாவது குருகுலம்ன்ற மாதிரி உடல் உழைப்பை கொடுத்து கத்துக்கணும். ஆரம்பத்துல துடைக்க சொல்லுவாங்க, கேமரா போகணும், அது மாதிரி எல்லாம் பண்ணி அத பிராக்டிகல்ல கத்துக்கிறது, அந்த ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்போ முதல்ல சினிமா ஸ்கோப் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதுல வந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு ராஜராஜ சோழன் சொல்லிட்டு, அது வாசு ஸ்டுடியோல தான் எடுத்தாங்க. ஆமா, சிவாஜி சார் தான் அதுல மன்னரா நடிப்பாரு. அதுக்கு பெரிய செட்டு, தஞ்சாவூர் கோயில் செட்டையே அந்த பெரிய ஸ்டுடியோ, அது செட்டு போட்டு எடுத்தாங்க. அது வந்து நம்ம ஆனந்த் தியேட்டர் ஓனர் உமாபதி அவங்கதான் வந்து காலத்துல அக்னி நட்சத்திரத்துல அவரு இதுவா கூட நடிச்சாரு. அவர் தான் அதை தயாரிச்சாரு. WR சுமாராவுன்ட்டு மிகப்பெரிய கேமராமேன், அந்த காலத்துல சீனியர் கேமராமேன். அவரு தந்திர காட்சிகளும் நல்லா பண்ணக்கூடியவர். நவராத்திரி படத்துல எல்லாம் சிவாஜியை வந்து 9 கேரக்டரா கிளைமேக்ஸ்ல ஒரே இடத்துல உட்காந்து, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், 2 கேரக்டர் எடுக்கிறதுக்கே கஷ்டம். 9 சிவாஜிகளை காமிப்பாரு அவரு கேமராமேன். அவரு கூட பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. அப்போ இதே அப்ப 35mm தான் முதல்ல சினிமா ஸ்கோப்பு. அதுக்கு சிலோன்ல இருந்து அந்த லென்ஸ் வரும், அந்த லென்ஸை இதுல அடாப்ட் பண்ணி கேட்டு ஓபன் பண்ணிட்டு இது பண்ணணும். அது எடுத்தோம். அந்த படம் நல்லா போச்சு. முதல் படம் சினிமாஸ்கோப், அது ஒர்க் பண்ணக்கூடிய அந்த லென்ஸ் பேரு சொல்லலாங்களா? அதாவது இல்ல லென்ஸ் வந்து அடாப்டர் லென்ஸ் தான், ஏற்கனவே இருக்கிற 35mm எக்ஸ்ட்ராவா இதை ஆட் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொன்னு, இப்ப இருக்கிற காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் கேமரா நம்ம பாக்குறோம், துடைக்கிறோம், எடுத்து வைக்கிறோம். ஆனா அந்த கேமரால பாக்குறதுக்கு எப்ப நீங்க பாத்தீங்க? இல்ல அது என்னன்னா, இப்ப எல்லாருமே கேமராமேன் ஆயிடலாம். இப்ப வந்து சீத்ரூ. அப்ப எல்லாம் எப்படின்னா, ஷிப் பண்ணிட்டு எடுக்கிற அந்த மிச்சல் அப்படின்ற கேமரா வெயிட்டும் அதிகம். அதுல வந்து நீங்க இப்படி ஷிப் பண்ணிட்டீங்கன்னா சீத்ரூ வராது. அப்ராக்சிமேட்டா அங்க V5
ஃபைண்டர்னு ஒண்ணு இருக்கும், அதுக்கு மேட்ச் பண்ணி எடுப்போம். இன்னும் சொல்ல போனா மூக்கு கிட்ட இங்க வச்சோம்னா அங்க போகும்போது எது சென்டர் வருதுன்னு பார்த்து காது கிட்ட அந்த மாதிரி வைப்போம். கட்டுனதும் திருப்பி பார்ப்போம் கரெக்டா இருக்கான்னுட்டு. அந்த அளவுக்கு பயந்து பயந்து எடுக்கணும் பிலிம் இது. அந்த கேமரால எடுத்தப்ப இந்த மானிட்டர் அது இதெல்லாம் கிடையாது, கொஞ்சம் சிரமப்பட்டு தான் எடுப்போம். அதுல இந்த மைக் எல்லாம் வந்துடும், அப்புறம் அந்த கட்டர் லைட்ஸ் வந்துடக்கூடாது, ரொம்ப பயந்து பயந்து எடுத்துக்கிட்டு இருந்தா. இன்னைக்கு அந்த சூழ்நிலை இல்ல, ஏன்னா என்ன வருதோ அது ஓகே. இப்ப நம்ம புதுசா போறவங்கன்னா அந்த வியூ பாப்பாங்கல்ல, ஆமா, அந்த வியூ பாக்குறது உங்களுக்கு எப்படி அந்த வாய்ப்பு அமைஞ்சது? அது வந்து அசிஸ்டண்டா இருக்கும்போது அவ்வளவு எளிதா கொடுத்துட மாட்டேன். அதுதான். அப்போ என்னன்னா, நான் வந்து என்னுடைய குருநாதர் வந்து ஜி.ஆர். நாதன்ட்டு, அவரு சொந்தமா இயக்கி படம் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு. அப்படிப்பட்ட அவரு கூட ஒர்க் பண்ற ஒரு வாய்ப்பு இருந்தா, அவர் நிறைய சிவாஜி படங்கள் தான் ஒர்க் பண்ணுவாரு. அவர் கேப்டன் அந்த காலத்துல, இப்போ விஜயகாந்த் சார் கேப்டன் எல்லாம் அந்த காலத்துல அவரை தான் கேப்டன் வாங்க. ஏன்னா அவர் மிலிட்டரியில ஒர்க் பண்ணிட்டு சினிமா துறைக்கு வந்தவர், மிகப்பெரிய பழமையான கேமராமேன். சிவாஜி சாரே அவர் கேப்டன் தான் கூப்பிடுவாரு. அவர் படங்கள் நல்லது ஒரு குடும்பம், ஊருக்கு ஒரு பிள்ளை எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அவருக்கு உடல்நல குறைவு ஏற்பட்டுடுது. அப்போ கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப கிளைமேக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது ஷூட்டிங் மறுநாள் வைக்கணும்னா அத்தனை பேரும் மொத்த படத்துல உள்ளவங்களும் வருவாங்க அந்த கிளைமேக்ஸ்ல. முடியாதுன்றதுனால அவர் கேட்டாரு, இது மாதிரி எப்படி படத்துக்கு இது ஷூட்டிங் நாளைக்கு வச்சுங்க. இல்ல வேண்டாம், அவர் செய்வாரு என்னுடைய உதவியாளன்ட்டு என்கிட்ட அந்த இதை கேட்டி கொடுப்பாரு, ஒர்க் பண்ண சொன்னாரு. அதுதான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு. அவர் சொல்லும்போது நான் மாட்டேன்னு சொல்ல முடியாது, அதனால நான் போய் ஒர்க் பண்றேன். ஆனா அதுல சிவாஜி சார் நடிக்கிறாரு. அதுல எல்லாரும் கூட்டமா இருக்கிறதுனால நான் ஃப்ரேம் வச்சுட்டேன். அந்த ரூம் ஷாட்டு வச்சா ஃப்ரேம்ல அடங்கல, ஷோல்டர் கட் ஆகுது, அப்படி வைக்க கூடாது. அதனால நான் ஹேண்டில் எல்லாம் திருப்பிட்டு கூட ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு, அவர் ரெடியான்னு கேட்கிறாரு, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்னதான் உன் பிரச்சனை சொல்லியா அப்படின்னப்ப, இல்லைன்னா ஃப்ரேம் பத்தல, ஷோல்டர் கட் ஆகுது. அப்புறம் நான் நின்றுட்டு இப்போ கரெக்டா இருக்காயா அப்படின்னாரு. இப்போ பரவாயில்லன்னு, போதும், இது போதும் சொல்லி தெரிய வேண்டியதானே, ஏன் அப்படி பண்ற அப்படின்னுட்டு. இல்லைன்னா உங்களை போய் எப்படி தள்ளி நில்லுங்கன்னு சொல்லணும், அதுக்கு கொஞ்சம் அச்சம், அதெல்லாம் சொல்லி அவனும் தப்பு இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர். ரெண்டாவது அவர்கிட்ட எனக்கு பிடிச்ச இது என்னன்னா, நிறைய நடிகர்கள் வருவாங்க. காலையில 9 மணி ஷூட்டிங்னா யாரையும் குறைய சொல்ல, இது இயற்கை, ஒரு காலதாமதம் ஆயிடும். 9:30 10க்கு வர்றவங்க எல்லாம் இருக்காங்க. மதியம் 1 மணிக்கு பிரேக் விட்டு 2 மணிக்குன்னா 2 மணிக்கு ஷார்ப்பா ஆரம்பிக்க மாட்டாங்க. 1 2 2:30 அப்படி 3 கூட ஆயிடும். அப்படிதான் பார்த்தா. ஆனா அந்த சிவாஜி சார் ஷூட்டிங்ல மட்டும் கரெக்டா 9 மணி, நான் 9 மணிக்கு வந்துருவார். நான் கேமரா தொடச்சி கிடிச்சு ரெடி பண்ணிட்டு இருப்பேன், பின்னாடி வந்துருவாரு. அவர் நம்ம கவனிக்க, எல்லாரும் வணக்கம் நீட்டுவாங்க. நான் அந்த கேமரா தொடச்சிட்டு இருக்கிறதுனால கவனிக்காம இருந்தானா, டேய் கேமராமேன் வணக்கம்டா அப்படின்னுவாரு. எனக்கு பதறி போய், ஐயோ ஆனா கவனிக்கலண்ணே, அதான் பார்த்தனே அப்படி இப்படின்ட்டு சொல்லிட்டு போயிடுவாரு. அந்த அளவுக்கு 9 மணிக்கு வந்துருவாரு. அதே மாதிரி மத்தியானம் 1 மணிக்கு விட்டா 2 மணிக்கு தானே வந்து நின்றுடுவாரு. அதுல நான் ஒரு நாள் என்ன பண்ணிட்டேன், இப்போ வீட்டுக்கு அப்ப எல்லாம் சாப்பாடு டிஃபன் எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அந்த காலத்துல, இப்போ வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, அது வேற. அப்ப நான் வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்டு வர போனோம். அப்ப கொஞ்சம் தூங்கிடுவேன் மத்தியானம், கொஞ்சம் கரெக்ட் ஆயிடுக்கு எழுந்து நடந்து வந்துருவேன். அன்னைக்கு என்னமோ கொஞ்சம் அதிகம் தூங்கிட்டேன், லேட் ஆயிடுச்சு, வேகமா வரேன். மொத்த பேரும் செட்ல இருந்து வந்து கேட் அண்ணன் வந்து நின்றுட்டு, எங்கேயா போயிட்டாங்க, அவரு சார் வந்து நின்றுட்டு திரும்ப போய் உட்காந்துருக்காரு வெயிட் பண்ணிக்கிட்டுன்னு. ஒரு வேட்டமா ஓடி போய் 8ஆம் நம்பர் ஃப்ளோர் வாகனில ஓடி போய் நின்ன. அப்போ என் கூட பிடி உஷா வந்திருந்தா கூட அந்த பின்னாடிதான் வந்திருக்கோம், ஏன்னா அந்த பயம் வேலை போயிடும். அதனால ஓடி போய் அங்க நின்னு, என்னையா எங்கேயா போன அப்படி இப்படின்னு. இல்லைண்ணா, உடனே ஒரு சின்ன பொய் தான் அது, வேற வழி இல்ல, சமாளிக்கணும். அவ்வளவு பெரிய நடிகரை வந்து நான் எனக்கு ஒன்னும் இல்லைண்ணே, 1:30 மணிக்கு பிரேக் விட்டாங்க, வெளில போனா எதுவும் சாப்பாடு கிடைக்கல. அப்புறம் அந்த வடபழனி கோயில் கிட்ட ஒரு சின்ன ஹோட்டல் இருந்து தயிர் சாதம் கிடைச்சு வாங்கி சாப்பிட்டு வந்து, அது கொஞ்சம் லேட் ஆகி போச்சுன்னு. அப்படியா, ஏயா 1 மணில 1:30க்கு பிரேக் எல்லாம் பண்ற, எல்லாம் இவ்வளவு செலவு பண்ணி படம் எடுக்கிற, ஏன் இவங்களுக்கு எல்லாம் டிஃபன் எல்லாம் கொடுத்து சாப்பாடு கொடுத்தா நான் கேட்டா போயிடுவேன், செய்யக்கூடாதான்னு செஞ்சிடறேன்ட்டாரு. அதுல இருந்து மறுநாள்ல இருந்து எல்லாருக்கும் சாப்பாடு அங்கதான். இப்போ காலைல டிஃபனா இருக்கட்டும், அவங்க பண்ற ஒரு வாய்ப்பு வந்தது. ஆனா லைட் பாய்ங்களுக்கு தெரியும், நான் அந்த வீட்டுக்கு போய் சாப்பிட்டு வர்றோம், பக்கத்துல வீடு இருக்குன்னு.
கரெக்டா வந்து அடிச்சு போய் இதுல நான் டெய்லி சாப்பாட்டுக்கும் வழி பண்ணிருந்தேன் எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு. சினிமாவுக்கே நீங்க வழி காட்டுவீங்க. ஒரு நல்லது நடக்கலாம் போய் கூட தப்பு, 4 பேருக்கு நல்லதுன்னா தப்பு கிடையாது. நல்ல மனிதர் எல்லாருக்கும் அன்னைக்கு அந்த ஏற்பாடு நடந்தது. அவர் கூட ஒர்க் பண்ணது மிகப்பெரிய, ஏன்னா நான் சின்ன வயசுல படங்கள்லாம் போய் பார்த்திருக்கேன் எங்க அம்மா கூட கையை பிடிச்சிட்டு போய். அவருடைய படத்துக்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு எல்லாம் கிடைச்சதெல்லாம் வந்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு.